வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியில் செவ்வாய் பயிற்சி. இந்த பதிவில் ஜூலை 12, 2024 அன்று இரவு 7:03 நேரத்திற்கு ரிஷபராசிக்கு நகரும் செவ்வாயின் பயிற்சியில் சிம்மம் கன்னி ராசியின் பலன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்கு 2ஆம் வீடான ரிஷபம் சுக்கிரனால் ஆளப்படும் ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். பொதுவாக செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிகம் ராசிகளை ஆட்சி செய்கிறார். எனவே செவ்வாய் ஒரு கேந்திர ஸ்தானத்தில் சந்திரனிருந்து மேஷம் அல்லது விருச்சிக ராசியில் அமர்ந்திருந்தால் அது சக்தி வாய்ந்த ருச்சிக யோகத்தை ஜாதகருக்கு உருவாக்குகிறது. ரிஷபராசியில் உள்ள செவ்வாய் பயிற்சியை அது அளிக்கும் நேர்மறை மற்றும் எதிர்மறையான பண்புகளை பற்றி பார்ப்போம். எனவே ரிஷபம் 2024 செவ்வாய் பயிற்சி 2 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் அதை தவிர்க்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பதையும் இந்த சிறப்பு பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம். சிம்மம் மற்றும் கன்னி ராசி வாரியான சாதக பாதக பலன் சார்ந்த கணிப்புகள் பற்றி இப்பதிவில் பார்ப்போம். சிம்ம ராசி மக்களுக்கு செவ்வாய் 4வது மற்றும் 9ஆம் வீடுகளை ஆளுகிறது மற்றும் தற்சமயம் 10ஆம் வீட்டை அவர் கடக்க இருக்கிறார். இது அதிக அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு தருகிறது. சிம்மராசி மக்களுக்கு தொழில் ரீதியாக புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகலாம். உங்கள் இலக்குகளை நோக்கி நீங்கள் முன்னேற இவர் உதவுகிறார். வணிகத்தில் உங்கள் தொழில் முனைவோர் முயற்சிகளை மேம்படுத்தும் தன்மையில் இவர் செயல்படுவார். அது சார்ந்து புதிய ஆர்டர்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம், அதாவது ஒப்பந்தங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொருளாதார நிதி ரீதியாக ரிஷபராசியில் செவ்வாய் மற்றும் செவ்வாயினுடைய இந்த பயிற்சி நீங்கள் கணிசமாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இருப்பினும் சேமிப்பு என்பது உங்களுக்கு சற்று சவாலாக இருக்கும் என்றும் கிரக நிலைகள் கூறுகின்றன. சிம்மராசி மக்களுடைய உறவுகளில் ஈகோ மோதலில் உருவாகும். அதில் கவனம் செலுத்து உங்கள் துணை கூட்டாளருடான உங்கள் பிணைப்பை பாதுகாத்துக் கொள்வது நலமாக இருக்கும். அது உங்கள் உடல்நலம் சார்ந்ததாகவும் இருக்கிறது. தங்களது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதால் தொண்டையில் ஏற்படும் பிரச்சனைகளை கவனத்தில் கொள்ளுங்கள். தகுந்த மருத்துவரை நாடி ஆலோசனை பெறுவது நலமாக இருக்கும். வெளியில் குளிர்ந்த பானங்களை குடிப்பதை தவறுகள் முடிந்தவரை. தினம் சூரிய பகவானை வழிபட்டு சங்கர சூரிய நாராயணா போற்றி என்று மும்முறை கூறி அவருக்கு நீர் வழங்கி அவரை வந்தனம் செய்யுங்கள். யாவும் நலமாகும். அடுத்து கன்னிராசி மக்களுக்கு செவ்வாய் 3வது மற்றும் 8வது வீடுகளை ஆட்சி செய்கிறார் மற்றும் தற்பொழுது 9ஆம் வீட்டின் வழியாக அவர் தன் பயணத்தை தொடர்கிறார். இது உங்களின் தனிப்பட்ட வளர்ச்சி, முன்னேற்றம் மற்றும் அதிர்ஷ்டத்தை தடுக்கக்கூடிய சாத்தியமான சவால்களை கொண்டு வந்து சேர்க்கிறது. தொழில் ரீதியாக கன்னிராசி மக்களுக்கு எதிர்பாராத வேலை தொடர்பான பயணங்களை எதிர்பார்க்கலாம். அதில் திருப்தியை தராது. இருந்த போதிலும் அந்த பயணம் நீங்கள் தவிர்க்க இயலாது. வியாபாரத்தில் லாபம் மிதமானதாக இருக்கலாம் அல்லது நஷ்டம் ஏற்படாமல் தடுக்கலாம். இது உங்களுக்கு மனக்கவலை ஏற்படுத்தும். ரிஷபராசியில் செவ்வாய் பயணம் செய்வது பொருளாதார நிதி ரீதியாக அதிக செலவுகள், குறிப்பாக ஆரோக்கியம் தொடர்பானது, இவையாவும் உங்களை கவலை கொள்ள செய்யும். அது சார்ந்த நன்மை பெறுவதற்குள்ள சாத்தியத்தை நீங்கள் முயற்சித்து செயல்படுத்த வேண்டும் என்று வெளிப்படுத்துகிறது. கன்னிராசி மக்களின் உறவுகளில் உங்கள் துணையுடனான நல்லெண்ணம் காரணமாக தகராறுகள் ஏற்படக்கூடும் என்பதால் தங்கள் நல்லிணக்கத்திற்கு நீங்கள் பாடுபட வேண்டிய அமைப்பு இருக்கிறது. தங்களின் உடல்நலம் சார்ந்து, குறிப்பாக உங்கள் தந்தையின் நல்வாழ்வுக்கான செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டிய சூழலும் இருக்கிறது. அது சார்ந்து நீங்கள் அவருடைய நலம் சார்ந்து நீங்கள் மருத்துவ ஆலோசனை பெறுவது நலமாக இருக்கும். தினமும் உங்களுக்கு உகந்த முருகரை வணங்கி அவரது சண்முக கவசத்தை பாராயணம் செய்வது உங்களுக்கு நலமாக இருக்கும். ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.